எங்க அப்பா உயிரோட தீ வச்சிருக்க அப்பா இந்த கல்லிக்கட்டல் மனிதர்களே என்னை வாழ்த்துங்கள் அப்பா, என்னை வாழ்த்துங்கள். அப்பா ஐநாடு செய்தேன், பட்டப்படிப்பு முடித்தேன், என்னை அழைத்ததாக செய்தேன். என்னை அழைத்ததின் காரணம் என்னப்பா? என்ன தொழில் செய்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. என்ன தொழில் செய்கிறேன்? கொலை செய்கிறேன், கொலை அடிக்கிறேன், தொழிலான் செய்கிறேன். கொலை செய்கிறாய், கொலை கொலை செய்வது பாவம் அல்லவா? திருடுவது குற்றம் அல்லவா? இப்படிப்பட்ட தொழிலை செய்து விட்டாயே, இது முறைதானா? வேண்டாம் அப்பா, வேண்டாம். ஏமாற்றுகிறீர்கள். இந்த திருட்டு தொழிலை விட்டு விடுறப்பா, விட்டு விடுது. கொலை செய்கிறேன், கொலை அடிக்கிறேன், திருடுகிறேன். வழக்கு எதற்காக? நாம் வருவதற்கா? ஒரு அளவும் கிடையாது. நாட்டு மக்கள் அனைவரும் பசியும் பட்டினியில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இருப்பது கொள்ளையடித்து எல்லாரும் நாட்டு மக்களுக்கு தலா செய்யறேன். ஒன்றும் தவறு கிடையாது. என்னதான் உனக்காத்தையும் திருடுவது குற்றமப்பா, கொலை செய்வது பாவம். அது போகட்டும், இதையெல்லாம் எதற்காக எடுத்து அமைத்துக் கொண்டிருக்கிறாய்? எனக்கு உணர்த்தல் என்ன காரணம்? எனக்கு வயதாக விட்டதல்லவா? ஆகையால் எனக்கு பிறகு இந்த தொழிலை நீதான் செய்ய. எனக்கு பிறகு இந்த திருட்டு தொழில் நீதான் செய்வதற்காக என் வார்த்தைக்கிறது. இந்த திருட்டு தொழில் செய்வதற்காக வெளிநாடு சென்று பட்டப்படிப்பு படித்து வந்தேன். என்னப்பா வேண்டாம், நீங்க என்ன பட்டாலும் இந்த திருட்டு தொழில் என்ன செய்ய முடியாதப்பா? முடியாது, முடியாது, திருட முடியாது. சிறப்போடி வளர்
வாழ்வதற்கா ஒரு அளவு கிடையாது. நாட்டு மக்களுக்காக நான் இப்பேற்பட்ட தொழிலை செய்ய சொல்கிறேன். எனக்கு முன்னதாக என்னுடைய தந்தை இந்த தொழிலை செய்து வந்தார். அப்படி என்றால் எனக்கு வயதாகிவிட்டது. எனக்கு பிறகு இந்த தொழிலை யார் செய்ய வேண்டும்? அவன் செய்யணும் பையன். அவன் நன்றி செய்யணும். செய்யணும். அறத்தில் எடுத்து வைத்தேன். என் நோட்டிக்கு மறுவார்த்தை பேசுகிறான். நீ 10 மாதம் 300 நாள் அவனை சுமந்து பெற்றெடுத்தாய் அல்லவா? அறத்தில் எடுத்து வைக்க வேண்டும். அவன் தேட வேண்டும். கொலை செய்ய வேண்டும். கொள்ளையடிக்க வேண்டும். எனக்கு பிறகு இந்த தொழிலை அவன் தாண்டி செய்யணும். எடுத்து உடனே மேல என்னங்க தெரியாத என்ன இப்ப இருக்கிற பசங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதாங்க? ஏங்க செல்ல சரியா தோண்ட தெரியும், ஆனா படுத்துக்கான பாய முடிச்சுக்க தெரியும். பிள்ளைகளுக்கு சாப்பாடுல தட்டி கறி ஊத்த தெரியாதுங்க. அந்த அளவுக்கு இருக்குதுங்க பசங்களுடைய நிலைமை. எங்க சொன்ன கொஞ்சம் பொறுமையா சொன்னா தாங்க தெரியும். இப்ப இருக்கிற பசங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதாங்க? கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொன்ன இருங்க. ஒரு விஷயம் தெரியுமா ராஜா? என்னம்மா? இந்த கண்ணை காட்டுல யார் வந்து வராங்க தெரியுமா? தாயி. உங்க அப்பாவை நம்பிட்டாங்க. அம்மா ஏன் தெரியுமா? தாயி அப்பா கொள்ளையடிக்கிறாரு, திருடுறாரு. அந்த தொழிலை கொண்டு வந்து நம்ம குடும்பத்துக்கு வாழ வைக்கிறது இல்லப்பா. அம்மா இந்த நாட்டு மக்களை காப்பாத்தலாம இந்த தொழில் செய்யறாரு. தாயி அப்பாவுக்கு வேற என்ன தொழில் செய்யாது. அம்மா ராஜா தாயி நீ படிச்சிருக்கீங்க, உண்மைதான் நம்ம அன்பு தெரிஞ்சிருக்குது. ஆம் தன்னை சொல்மிக்க மந்திரம் தாயி. தாயை சேர்ந்த கோவில் நல்லா புரிஞ்சிருக்குது. உண்மைதானம்மா ராஜா. அம்மா அப்பா என்ன சொல்றா தெரியுமா? தாயி நமக்காக இல்ல இந்த நாட்டு மக்களுக்காக இந்த தொழில் செய்துதான் இருப்பா ராஜா. அம்மா அதனால அப்பா செய்ய வேண்டிய தொழிலை நீ செய்துதான் ஆகணும். ஐயா பெற்றெடுத்த தந்தை தாய் என்னை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தை உரைக்கிறார் என்றார். நீங்களா என்னை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தை உரைப்பது? அப்பா 10 மாதம் 300 நாள் சுமந்தி என்னை பெற்றெடுத்து பாலூட்டி சீராக்கி வளர்த்தி பொட்டு வைத்து பூச்சூடி கல்விச்சாலைக்கு முன்னே அனுப்பி பின்னே அழகு பார்க்க தாயி. அம்மா என்னை எப்படிதான் வளர்த்திருப்பீர்கள் தாயி. மகனே எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் பொய் சொல்லாதே திருடாதே என்றெல்லவோ என்னை சொல்லி சொல்லி வளர்த்திருக்கேன் தாயி. அம்மா அப்படிப்பட்ட நீயா இந்த திருட்டு தொழிலை செய்யலாம் மகனே என்று வளர்க்கிறாய். அம்மா தாயே இத பாருங்கம்மா, நான் படித்திருக்கிறேன், பண்பு தெரிந்திருக்கிறேன் தாயே. என் வார்த்தைக்கலாமா திருடுவது குற்றம் தாயே, குறைத்துவது பாவம். அம்மா இந்த திருட்டு தொழில் செய்வதற்கா வெளிநாடுக்கு எனக்கு பட்டப்படிப்பு படிக்க வந்திருக்கேன் தாயே. அம்மா வேண்டாம் தாயே, நான் படித்திருக்கிறேன், பண்பு தெரிந்திருக்கிறேன். என் வார்த்தைக்கலாமா அம்மா திருடுவது குற்றம் தாயே, குறைத்துவது பாவம். அப்பா அடுத்த கூடியனை காப்பாற்றம்மா, என்னை காப்பாற்றி எடுத்து சொல்லுங்க பையனுக்கு. அவன் என்ன சொல்றாரு? என்ன வைத்தார்? ஒரு கேவலமான தொழில் இல்லையா? இப்படி திருடியா மத்தவங்களை காப்பாத்தமா? இப்படிப்பட்ட வேலை செய்யறதோட வேற ஏதாவது செய்யறாங்க. இந்த வேலை வேண்டாம் சொல்றாங்க பையன். அவனுக்கு எடுத்து உடனே என்றால் அவன் என்ன உரைத்தான்? திருவாரூர் தொழிலா இப்பேற்பட்ட தொழிலை செய்ய வேண்டுமா என்று உரைத்தான். அதை கேட்டு வந்து விட்டு என்னிடத்தில் உரைக்கிறார். என்னே தாயமணி செல்வ சதி செய்வீங்களா?
பசியை பற்றி வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இது பொழுது கொள்ளையடித்து இல்லாத நாட்டு விட்டதெல்லாம் செய்யறேன். அப்பா, இதை பாருங்கப்பா. இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக திருடுகின்றார், திருடுகின்றார், சொல்லியிருக்கின்றார். உண்மை. இதை பாருங்கப்பா. இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் திருடிதான் காப்பாற்ற வேண்டும் இல்லையப்பா. இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் எப்படி வேண்டும் என்றாலும் ஏய், காப்பாற்ற எப்படி முடியும்? என்ன முடியுமா? உன்னால் முடியுமா? உண்மைதான். சொல்ல மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், கொள்ளையடிக்க மாட்டேன். ஆனால் இதோ இருக்கிற மக்களை நான் காப்பாற்றுவேன்ப்பா, நான் காப்பாற்றுவேன். உன்னால் எப்படியா முடியும்? அப்பா, இதோ பார்க்கலாம். இதோ இருக்கிற இந்த கள்ளிக்காட்டை அழித்து, இந்த கள்ளிக்காட்டை விவசாய நிலமாக மாற்றி அதில் விவசாயம் செய்து அதுவரை மகசூலை கொண்டு இந்த மக்களை நான் காப்பாற்றுவேன்ப்பா, நான் காப்பாற்றுவேன். விவசாயம் செஞ்சு உணவு தகவலை காப்பாற்ற முடியல. நாட்டு மக்களை காப்பாற்றுவேன். அப்பா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. என் நம்புங்கப்பா. இந்த மக்களை நான் காப்பாற்றுவேன்ப்பா, நான் காப்பாற்றுவேன். என்னடா பேசுற? அம்மா, என்னடா பேசுறது? என்னம்மா? விவசாயத்துக்கு உனக்கு தெரியாது? தாயி. இந்த கண்டைக்காட்டை அடிச்சு இதுல கிடைக்கிற வருமானத்தை கொண்டு உண்மை. இந்த மக்களை காப்பாற்ற போறியா? ஆமா, தாயி. ஐயா, உனக்கு ஒண்ணும் தெரியாது ராஜா. என்னம்மா? இந்த விவசாயம் எப்படி தெரியுமா? தாயி. ராஜா, அம்மா. உழைக்கிற மக்களுக்கு ஏய். உழைக்கிற மக்கள் கணக்கு பார்த்தா தாயி. உழைக்க கூட முடியாது ராஜா. அம்மா. சொன்னா கேட்டா தாயி. விவசாயத்திற்கு முன்னேற முடியாதா ராஜா? அப்படி உரைக்காத தாயே. இந்த உலகத்தில் விவசாயம் இல்லையென்றால் எந்த ஒரு மனிதனும் உயிர் வாழ முடியாது தாயே. அது மட்டும்தானா? அம்மா, விவசாயி சேற்றியை கால வைத்தால் நாம் அனைவரும் சோற்றியை கை வைக்கின்ற தாயே. அது மட்டும்தானா? இந்த உலகத்தில் என்னதான் படித்தாலும் என்னதான் விஞ்ஞான வருமானத்திலும் அந்த படித்தவனுக்கும் விஞ்ஞானிக்கும் உணவை தயாரித்து கொடுப்பவனே இந்த விவசாயி தான் தாயே. அது மட்டுமல்லையப்பா, இந்த உலகத்தில் நீரும் தோறும் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிர் வாழ முடியாதம்மா. அப்படி பார்க்கப்படுது நீரையும் தோலையும் உருவாக்குவனே இந்த விவசாயி தான் தாயே. ஆனால் இந்த விவசாயம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் உயிர் வாழ முடியாதப்பா, உயிர் வாழ முடியாது. என்னடி? பையன் எவ்வளவு பொறுமையா பேசுறது விவசாயத்தை. என்னடி? இந்த கண்டைக்காட்டை அடிச்சு அடிச்சு இதுல இருந்த வருமானத்தை கொண்டு இந்த மக்களை காப்பாத்த சொல்றாங்க. ஏய், அவன் என்ன சொல்றான் தெரியுமா? என்ன உரைக்கிறான்? பக்தியால ஆயிரம் தீச்சட்டி ஏறினாலும் சோறு கிடைக்காது. சோறு கிடைக்காது. ஒரு விவசாயம் மண்வெட்டி எடுத்தா தான் சோறு கிடைக்கும்னு சொல்றான் பாருங்க. உண்மை. ஒரு பட்டப்படி குடிச்சவன் எந்த பதவிக்கு போகாத நான் விவசாயத்துக்கு போற சொல்றான் பாருங்க. அவன் புத்திசாலிங்க அவன். நம்ம பையன் பேச்சு கேளுங்க. படித்தவன், அறிந்தவன், நம் மகனுடன் பணம் கட்ட வேண்டும். விவசாயம் செய்து நம் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படுத்த மாட்டேன் என்ற கருத்தில் சத்தியம் செய்யலாம். அப்பா, இந்த மக்களை காப்பாற்றி இருப்பேன். இந்த மக்களுக்கு எந்த குறையும் வராதபடி இந்த மக்களை காப்பாற்றேன். இது சத்தியம் அப்பா, இது சத்தியம். ஆனால் ஒன்று, உங்கள் இருவரை விட எனக்கு எனது நாட்டு மக்கள் தான் முக்கியம். அப்படியா? நாட்டு மக்களுக்கு ஏதாவது குறை ஏற்பட்டால் அப்பா, உங்கள் இருவரும் கொன்றே விடுவேன். அப்பா, நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்க சென்று ஓய்வு எடுத்துக்கோங்களப்பா. வாடி. இதை பார்த்தையா? அயனால செட்டி பட்டப்படிப்பு முடித்து தாயகம் சென்று எங்க தந்தையை பார்த்து என்ன வைத்து கொடுத்தாரு பார்த்தையா? திருட வேண்டும், கொலை செய்ய வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும், மறைத்திருக்கிறேன். அதனால் இந்த கள்ளிக்காட்டு வாழ்க்கை மக்களை காப்பாற்ற வேண்டும். இப்பொழுது இந்த கள்ளிக்காட்டை அடித்து விவசாய நிலமாக மாற்றி அதில் விவசாயம் செய்து அதுவரை மகசூலை கொண்டு இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். என் தந்தைக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதனால் இப்பொழுது கள்ளிக்காட்டுக்கு செல்ல வேண்டும், கள்ளிக்காட்டை வெட்டி வீழ்த்த வேண்டும், விவசாய நிலமாக மாற்ற வேண்டும். புறப்படுவோம் கள்ளிக்காடு. இந்த கள்ளிக்காட்டை அழிக்க வேண்டும், விவசாய நிலமாக மாற்ற வேண்டும். எப்படி தெரியுமா? ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் உழைக்கணும், ஆடி பாடி நடக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் உழைக்கணும், ஆடி பாடி நடக்கணும்.
செய், நான் காத்து செய். வெற்றி வைக்க வேண்டும், விவசாயம் நிலமாக மாற்ற வேண்டும்.